ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ வந்து நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்குனே காலையில் சீக்கிரம் இருந்துச்சேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ பெஸ்ட் எவர் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து நார்மல் ப்ரெட்டில் பண்ணுற ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து பெஸ்ட்டாக பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான ஸ்லைஸ் ப்ரெட் வேணும். ஸோ இது வந்து நம்ம பண்ண ப்ரியோஷ் ப்ரெட்டு. ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி டயாக்னலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் வாங்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி திக் ஸ்லைசஸாக கிடைக்குதான்னு பார்த்து வாங்குங்க. இந்த அளவுக்கு திக் கட். ஓகே, ஸோ திக் ஸ்லைசஸில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 3 முட்டை வச்சுருக்கேன், ஒரு 3/4 கப் பால் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வேணும், சின்னமன் பவுடர், பட்டைப்பொடி, இதை குக் பண்ண பட்டர் வேணும், அப்புறம் ப்ரியோஷ் ப்ரெட். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மெயின் இன்க்ரீடியண்ட்டை மறந்துட்டேன், சுகர் வேணும் கண்டிப்பாட்டு. நீங்கள் சுகருக்கு பதிலாட்டு ஹனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்மளோட 3 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு இன்னொரு மெயின் இது மறந்தே போச்சு, கஸ்டர்ட் பவுடர். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி, ஸோ பால் ஆட் பண்ணிட்டேன். இதை லைட்டாக விஸ்க் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா டேரெக்டாக எக்கில் வந்து நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரை போட்டோம்னா அது கட்டி கட்டியாக வந்துடும். அதனால் ஸோ இப்போ எக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர். ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு தக்கன சுகர். ஸோ சுகருக்கு அப்புறம் சின்னமன் பவுடர். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் வந்து சின்னமன் பவுடர் சான்ஸே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை நல்லா அந்த எக்கு வந்து கரையணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபுல் எக்கு கரையணும்னு சொல்கிறேன் பாருங்க, சுகர் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எக்கும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பால் ஆட் பண்ணிடலாம். ஸோ பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளோட கஸ்டர்ட். ஸோ இந்த கஸ்டர்டில் நம்ம இப்போ எக்கை வந்து ப்ரெட்டை வந்து சோக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம கஸ்டர்டை சோக் பண்ணுறதுக்கு ப்ரெட்டை வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி பேனில் வைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதில் வைக்கும்போது நம்ம வந்து ஆக்சுவலி இப்படி வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துகிட்டு இந்த கஸ்டர்டில் பாதியை விடுங்க. ஓகே, பாதி ஊற்றிட்டு அப்புறம் நம்ம வந்து இதில் வந்து ப்ரெட் ஸ்லைசஸாக வைக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ப்ரெட்டு வந்து நல்லா சோக் பண்ணும். அந்த கீழே இருக்கிற எக்கை வந்து இந்த ப்ரெட்டு சோக் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம ப்ரெட் ஒரு லேயர் வச்சாச்சு, அது சோக் ஆகட்டும். ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்கு மேலே வந்து மிச்சம் உள்ள கஸ்டர்டை ஊற்ற போகிறோம். ஸோ இப்படி விடும்போது இந்த ப்ரெட்டு வந்து செமையாக சோக் பண்ணும். ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னாலே இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கஸ்டர்டை வந்து அந்த ப்ரெட்டு வந்து உறிஞ்சி வச்சுருப்போம். அப்போ நம்ம வந்து பட்டரில் அதை ஃப்ரை பண்ணும்போது அந்த அவுட்டர் வந்து கிறிஸ்பியாகும், உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேரமல் கஸ்டர்டுக்கெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கஸ்டர்டியாக இருக்கணும். நம்ம வந்து சும்மா இந்த ப்ரெட்டில் முக்கி போடுறதுல வந்து அந்தளவுக்கு வந்து தின் ப்ரெட்டில் முக்கும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த ப்ரெட்டு வந்து செம்மையாக அப்சர்வ் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ரெட்டு வச்சுட்டு இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸாவது நல்லா சோக் ஆகட்டும். அப்படியே அந்த ப்ரெட் அந்த கஸ்டர்டை ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு. இந்த டைமில் ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டருக்கு கூடயே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். சாதா நார்மல் ஆயில், நம்ம குக் பண்ணக்கூடிய ஆயில். ஆனால் பட்டர் வந்து பேர்ன் ஆயிரும் டக்குன்னு, அதனால். ஓகே, நம்ம எவ்வளோ எக்கு பால் ஊற்றுறோம் அவ்வளோத்தையும் சோக் பண்ணிடுச்சு இது கஸ்டர்டு. இந்த ப்ரெட் வந்து அவ்வளோத்தையும் உறிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து இந்த பட்டரில் ஃப்ரை பண்ணுவோம்.
ஸோ இந்த மாதிரி சோக்கிங் டெக்னிக் வந்து தின்னான ப்ரெட்டில் நல்லா வராது. நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா தின்னான ப்ரெட்டில் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்டர்டியாக நிற்காது, எடுக்கும்போது பிஞ்சிரும் இவ்வளோ தூரம் சோக் பண்ணிங்கன்னா. அதனால தான் திக் ஸ்லைசஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ இது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து லோ ஹீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஹீட் ஆக்கிடாதீங்க. எனக்கு வெளியிலேருந்து உள்ள வரைக்கும் சென்டர் வரைக்கும் அந்த கஸ்டர்ட் வந்து ஸ்லோவாக குக் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால லோவஸ்ட் ஹீட்டில் பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரெட் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து குக் ஆயாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்க, செம்ம சூப்பராக குக் ஆகிருக்குப்பா, சூடாக இருக்குது. ஸோ நான் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எல்லாம் ஒரு கூலிங் ரேக்கு மேலே வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை வந்து அவனில் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் குக் ஆகிறதுக்கே உங்களுக்கு 10-15 மினிட்ஸ் ஆகுதுல்ல, அதனால் நம்ம வந்து செஞ்சு அவனில் வந்து 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணணும். ஸோ பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வந்து ஃப்ளஃபி ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து செஞ்சு உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சர்வ் பண்ணிடலாம். பட் நான் சொன்னேன்ல உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கொடுக்குறேன்னு. ஸோ இதை வந்து நம்ம அவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது பயங்கர ஸ்பஞ்சியாக ஆகும். ஓகே, ஸோ இதை அவனில் வச்சிடலாம் 180 டிகிரி செல்சியஸில். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனல் தான், நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அவனில் வச்சு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குன்னு. ஸோ அந்த உள்ள வரைக்கும் அது அழகாக குக் ஆகுமா, அதனால ஸ்பஞ்சியாக இருக்கும். பட் இது ஆப்ஷனல் தான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு, இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த அழகான ப்ரெட்டி பிளேட்டை பாருங்க, என்ன அழகாக இருக்குன்னு. சரி, நாங்கள் துபாயில் வாங்கினது, செம்ம க்யூட்டு. ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டை வச்சிடலாம். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெர்ரிஸு, ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி இது சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் இது மேங்கோ சீசன்னால் நான் மேங்கோஸ் வைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இது அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா மேப்பிள் சிரப் இருக்குல்ல, அது கூட ஊற்றிக்கலாம். இல்லைனா ஹனி, இல்லைனா வெறும் பவுடர்ட் சுகர், இல்லைனா இப்படி. ஓகே ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பெஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.